கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படித்த அமுதன் அப்படின்ற ஒரு கள்ளக்குறிச்சி பையனை கூட படித்த 20 பசங்க ஒன்று சேர்ந்து அடிச்சே கொண்டுருக்காங்க. அதுக்கு காரணம் ஹாஸ்டலில் கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷனை இந்த பையன் காட்டி கொடுத்தான், யாரெல்லாம் போதைப் பொருளை விற்கிறாங்க அப்படின்னு இந்த அமுதன் காலேஜ் நிர்வாகத்திட்ட சொல்லிட்டான் அப்படின்ற கடுப்பில் சக மாணவர்கள் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாடே பரபரப்பாக இருக்குது. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எவ்வளவு பாப்புலரான பொறியியல் கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடம். தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைங்களை அங்கே சேர்த்துட்டு ஆசாசையாக சேர்த்துட்டு அவங்க ஊரில் இருக்கிறாங்க. அந்த செய்தி அந்த பெற்றோர்கள் எல்லாரையும் எப்படி பதற வைக்கும். அந்த அமுதன் விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலேஜ் தரப்புலேருந்து வேற ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க, பெற்றோர் தரப்புலேருந்து வேற ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க. பெற்றோர் தரப்பு சொல்கிறது அங்கே கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு, அது எங்கள் பையன் மேனேஜ்மெண்ட்டை சொன்னான், அதில் கடுப்பான அந்த மாணவர்கள் இவனை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு பெற்றோர் தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் காலேஜ் தரப்பு இதை மறுக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கொல்லப்பட்ட இந்த அமுதன் அப்படின்ற பையன் செல்ஃபோன் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்டான், சக ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே உள்ளே புகுந்து முகத்தில் முகமுடியெல்லாம் கட்டிக்கிட்டு போய் செல்ஃபோன் திருட்டில் ஈடுபட்டான், அதில் கடுப்பான அந்த பசங்க தான் இவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு போலீஸ் தரப்பும் காலேஜ் தரப்பும் சேர்ந்து சொல்லுது. அப்போ இந்த பையனோட சாவுக்கு என்ன தான் காரணம்? அந்த அமுதன் அப்படின்ற பையன் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 3 வருஷ காலமாக அந்த ஹாஸ்டலில் அவன் தங்கியிருக்கிறான். இதுக்கு முன்னாடி அந்த பையன் மேலே வேறு எந்த குற்றச்சாட்டும் வந்ததாக தெரியல. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த பையனுடைய மரணம், அதுவும் ரொம்ப மோசமாக கொடூரமாக 20 பேர் சேர்ந்து அடித்து ரொம்ப மோசமாக தாக்கியிருக்கிறாங்க, அடித்து கொண்டுருக்கிறாங்க. அப்போ அந்த சாவுக்கு என்ன தான் காரணம்? போலீஸ் தரப்பு சொல்கிறது எந்தளவுக்கு உண்மை? போதைப்பொருள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ பேரண்ட்ஸ் ஏன் இப்படி இவ்வளோ தூரம் கதறாங்க? இப்போ இந்த பையன் இறந்து போன பிறகு பேரண்ட்ஸுக்கு காலேஜ் தரப்புலேருந்து கன்வே பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க உங்கள் பையன் மருந்து குடிச்சிட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அதை கொஸ்டின் பண்ணுறாங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? செல்ஃபோன் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன உண்மைங்கிறத சொல்லணும், அடித்து கொண்டுட்டாங்கன்றத சொல்லணும். மாறா சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு எங்களை வர வைக்கணும்? இந்த நிமிஷம் வரைக்கும் காலேஜ்லேருந்து யாருமே எங்களை பார்க்கல, ஏன் அவங்க வரல? அவங்க காலேஜில் தானே 3 வருஷம் எங்கள் பையன் படிச்சுட்டு இருக்கான், இன்னை வரைக்கும் அவனுடைய துணிமணிகள் எல்லாம் கூட காலேஜ் ஹாஸ்டலில் தானே இருக்குது, ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் வரல? அப்படின்னா அவ்வளவு கேள்வியில் அந்த பேரண்ட்ஸ் முன்வைக்கிறாங்க. எத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கின பிள்ளையை பறி கொடுத்துட்டு அந்த பெற்றவங்க கோயம்புத்தூரில் அப்படியே கண்ணீரோட கதறி துடிக்கிறாங்க. அதனால் அந்த இந்துஸ்தான் காலேஜ் மாணவருடைய கொலை விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லது. வாங்க பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்த அமுதன் அப்படின்ற பையன் கள்ளக்குறிச்சி சொந்த ஊர், அங்கே இருக்கிற வள்ளலார் தெரு அப்படின்ற ஏரியாவை சேர்ந்த பையன். 3 வருஷமாக அந்த இந்துஸ்தான் காலேஜில் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்ற பிரிவில் படிக்கிறான். ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடந்த 3 வருஷத்தில் அந்த பையன் மேலே பெரிய குற்றச்சாட்டு எதுவும் இல்லை. பட் போன மாதம் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. என்னென்னா, காலேஜ் ஹாஸ்டலில் ஒரு வடமாநில தொழிலாளி சமையல்காரராக வேலை பார்க்குறாரு. அந்த வடமாநில தொழிலாளி சமையல்காரருக்கும் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் இடையில் ஏதோ பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல. பட் அந்த பிரச்சனையில் அந்த குக்கை சில பசங்க அடிச்சிடுறாங்க. அப்படி அடித்ததில் இந்த அமுதன் அப்படின்ற இந்த பையனும் உண்டு அப்படின்னு காலேஜ் தரப்பு சொல்லுது. பேரண்ட்ஸ் இதை மறுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறது என்ன, அந்த குக்கூட ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு, பசங்களுக்கும் அந்த குக்குக்கும் இடையே சண்டை நடந்திருக்கு. சண்டை நடக்கும்போது எங்கள் பையன் அந்த கூட்டத்தில் இருந்தானே தவிர அடித்ததில் இவன் ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இது என்ன உண்மை அப்படின்னு தெரியல. எனிவே இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த அமுதனும் இன்னொரு பையனும் அந்த ஹாஸ்டல்லேருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. சஸ்பெண்டுக்கு பிறகு இந்த அமுதன் அதே ஏரியாவில் வேறு சில பசங்க வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க இல்லையா, ஹாஸ்டல் கிடைக்காத பசங்கள்லாம் சுற்றி வீடு எடுத்து தங்கியிருப்பாங்கல்ல. அப்படி கோயம்புத்தூரில் எத்தனையோ வீடுகளில் ஆயிரக்கணக்கான பசங்க தங்கியிருக்காங்க. அப்படி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தங்கியிருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு இந்த அமுதன் தங்கியிருக்கிறான். இதெல்லாம் ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே நடக்கிற விஷயம். அந்த அமுதன் தங்கியிருக்கிறான். இப்போ இதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்றதுல தான் பல தரப்புக்கு இடையில் முரண்பட்ட தகவல்கள் வருது. முதல்ல போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த போலீஸ் தரப்பு சொன்னதாக மீடியாக்களில் வந்திருக்கிற செய்தி இருக்கு இல்லையா, அதுலேயே ஒவ்வொரு செய்தியும் முரண்பட்ட விஷயத்தை நமக்கு கொடுக்குது. அதுதான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும் வினோதமாகவும் இருக்குது. சந்தேகத்துக்கு அடிப்படையாக வழிவகுக்கிறதும் அதுதான். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து மாதிரியான பத்திரிகைகளில் என்ன வந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ அந்த அமுதன் அப்படின்ற பையன் காலேஜ் ஹாஸ்டல்லிருந்து வெளியேற்றப்பட்டுட்டான். ஒரு ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீடுக்குள்ளே இவன் தங்கியிருக்கிறான். இப்போ முந்தா நாள், இன்றைக்கி ஆகஸ்ட் 12 புதன்கிழமை, முந்தா நாள் ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு சம்பவம் நடந்ததாக போலீஸ் சொல்லுது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, இப்போ இந்த அமுதன் ஒரு வீடு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருக்கான் இல்லையா, அதே போல்
அந்த ஏரியாவை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு ஏரியாவில் இளவரசன் அப்படின்னு இன்னொரு பையன். அவன் இதே காலேஜில், இதே ஹிந்துஸ்தான் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய பையன். அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடு எடுத்து தங்கியிருக்கிறான். இப்போது முந்தா நாள் காலையில் 5:30 மணிக்கு இந்த அமுதனும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரும் சேர்ந்து முகத்தில் முகமுடியெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த இளவரசன் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே அதிகாலையில் 5:30 மணிக்கு உள்ளே புகுந்து அந்த பசங்களை மிரட்டி அவங்கள்ட்ட இருந்த விலை உயர்ந்த செல்ஃபோன்களெல்லாம் பிடுங்கிக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு ஓடினாங்க. இதில் அதிர்ச்சி அடைஞ்ச அந்த இளவரசன் மற்றும் அவனுடைய நண்பர்கள் இவங்களை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. அந்த சேசிங்கில் அமுதனோட முகத்தில் கட்டியிருந்த அந்த மாஸ்க் மட்டும் கலண்டு கீழே விழுந்துருச்சு. அதனால் அமுதனை மட்டும் அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அதனால் இவங்க அதற்கு பிறகு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் வந்து கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அமுதனோட ஃப்ரெண்டு ஸ்டீமன் அப்படின்ற ஒரு பையன், நாகர்கோவிலை சேர்ந்த பையன், அந்த பையனும் அமுதனும் சேர்ந்து மலுமிச்சம்பட்டி ஏரியா, அது காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவை நோக்கி போகும்போது அங்கே வச்சு அந்த இளவரசன் அன்கோ இவங்கள பார்த்துட்டு நீங்கள் தானே எங்கள்கிட்ட வந்து வீடு புகுந்து செல்ஃபோனை திருடினது அப்படின்ற கடுப்பில் இவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போய் காலேஜ் கேம்பஸுக்கு பின்னால் இருக்கிற மைதானத்தில் வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணி ரத்த வெள்ளத்தில் அமுதனை அப்படியே போட்டுட்டு அந்த கேங் வந்து அப்படியே ஓடி போயிடுது. அதுக்கு பிறகு எப்படியோ மேனேஜ் பண்ணி அமுதன் தான் தங்கியிருக்கக்கூடிய அந்த அறைக்கு வந்து சேர்ந்துட்டார். அதிகாலை 3 மணி வாக்கில் அமுதன் காயங்களோடு இருந்ததையும் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்ததையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. உடனே அவசரமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற வழியிலே அவர் இறந்துட்டார் அப்படின்றத டாக்டர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, செட்டிப்பாளையம் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி 5 பேரை அரெஸ்ட் பண்ணுது. இது தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. பட் ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி நியூஸ் மினிட் உள்ளிட்ட பல மற்ற ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி சில வித்தியாசங்களோடு வந்திருக்குது. என்னென்னா, இப்போ காலையில் 5:30 மணிக்கு வீடு புகுந்து தாக்குனாங்க அப்படின்றதுல எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எல்லா மீடியாக்கள்லேயும் அந்த செய்தி அப்படி தான் வந்திருக்குது. மாறா அதற்கு பிறகு அமுதனை இந்த இளவரசனன்கோ எந்த டைமில் பார்த்தாங்க அப்படின்றதுல வித்தியாசம் இருக்குது. காலையில் 8:30 மணிக்கு பார்த்தாங்க அப்படின்னு ஒரு சில ஊடகங்களில் சொல்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, நியூஸ் மினிட் மாதிரியான ஊடகங்களில் காலையில் 8:30 மணிக்கு அமுதனும் அந்த ஸ்டீமன் அப்படின்றவனோட ஃப்ரெண்டும் காலேஜை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தாங்க, அங்கே வச்சு தான் அடித்தாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸை பொறுத்தவரையும் நைட்டு 8:30 மணிக்கு பார்த்தாங்க அப்படின்னு அதில் வருது. இந்த டைம் மாறும்போது எல்லாமே மாறும். ஸோ எந்த டைமில் இவங்க பார்த்தாங்க அப்படின்றதுல மீடியா ரிப்போர்ட் ஒவ்வொன்றும் முரண்படுது. அடுத்தது காலையில் 5:30 மணிக்கு இளவரசன் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே புகுந்து இந்த அமுதனன்கோ செல்ஃபோனை பறிச்சாங்க, மிரட்டினாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இல்லையா போலீஸ் தரப்பிலிருந்து. அதுவும் முகமுடியை அணிந்து கொண்டு உள்ளே போனார்கள் அப்படின்றது டிப்பிக்கலான போலீஸ் ஸ்டோரி போல் அது தெரியுது. எந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல் ஒரு குக்குடு ஸ்டோரியை பின்னினது போல் தெரியுது. அதனால தான் இளவரசனுக்கு மட்டும் அந்த முகமுடி கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அங்கே அந்த வீட்டில் அந்த இளவரசனன்கோ தங்கியிருந்த வீட்டில் இருந்ததும் சின்ன பசங்க தான், எல்லாம் யங் ஏஜ் பசங்க தான். இங்கே போனதும் சின்ன பசங்க தான். அப்போ ஈஸியாக அது நடந்துருமா? இவன் கத்தியை காட்டியோ இல்லை மிரட்டியோ செல்ஃபோனை கொடுறா அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்களா? 2 பேருக்கு இடையில் ஒரு கைகலப்பு நடந்திருக்காதா? ஆர்கியூமெண்ட் நடந்திருக்காதா? சண்டை நடந்திருக்காதா? தங்கியிருந்த இடத்துல சுற்றி உள்ள வீடுகளில் அந்த சத்தம் கேட்டிருக்காதா? எல்லோரும் வந்திருக்க மாட்டாங்களா? இவங்கள்ட்ட செல்ஃபோனை பறிச்சுட்டு வெளில ஓடினாக்க இவங்க துரத்திட்டு ஓடி இருப்பாங்க. அது அதிகாலை 5:30 மணி, ஒன்று நள்ளிரவு 1 மணி 3 மணி அப்படி கிடையாது. ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காலைல 5:30 மணிக்கெல்லாம் ஓரளவு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய நேரம் தான் அது. அப்போது இப்போ இவங்க சத்தம் போட்டிருந்தா அந்த அதிகாலை நேரத்தில் நல்லா எல்லாரும் கேட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக அது நடந்திருக்காது இல்லையா? அப்போது வெளியில் அவங்க ஓடினாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க, பிடிக்கிட்டு ஓடுறாங்கன்னா அந்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜில் அது பதிவாயிருக்கும். ஸோ அந்த சம்பவம் அப்படிங்கிறதே ரொம்ப டியூபியஸாக இருக்குது. இந்த பையன் வீடு புகுந்து செல்ஃபோனை திருடக்கூடிய பின்னணி உள்ளவன், ஏற்கனவே அது போல் அவனுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு இவங்க வந்து எந்த டைமில் பார்த்தாங்க அப்படின்றது இன்னொரு சந்தேகம். காலையில் 8:30 மணிக்கா, நைட்டு 8:30 மணிக்கா அப்படிங்கிறது இன்னொரு சந்தேகம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தினத்தந்தி செய்தி அப்படியே வேறொரு வெர்ஷனை கொடுக்குது. அது என்னென்னா, இப்போ அமுதனும் அந்த ஸ்டீமன் அப்படின்ற பையனும் காலேஜை நோக்கி போகும்போது அங்கே காலையில் 8:30 மணிக்கு காலேஜை நோக்கி போகிறாங்க. அங்கே ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் அமுதனையும் ஸ்டீமனையும் சுத்து போடுது. அந்த ஸ்டீமன் தப்பிச்சு ஓடுறான். இந்த அமுதனை மட்டும் அடித்து வந்திருந்த அந்த பசங்களோட பைக்லேயே தூக்கி இவனை உட்கார வச்சுக்கிட்டு காலேஜ் கிரவுண்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சு அங்கே அடின்னு அடித்து ரொம்ப மயங்கி கிடந்த அந்த அமுதனை தங்களுடைய பைக்லேயே தூக்கி உட்கார வச்சு
காலேஜோட ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் அங்கே அமுதன் தங்கியிருந்த ரூம்குள்ளேயே வச்சு அங்கே இன்னும் கொஞ்சம் அடித்து அங்கேயே போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதற்கு பிறகு மதியம் 1:30 மணி போல், இதெல்லாம் சொல்கிறது திங்கக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு இந்த அமுதன் காலேஜை நோக்கி போகும்போது தான் அந்த கேங் அடித்து கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டுருச்சு. இப்போ மதியம் 1:30 மணி போல் ஹாஸ்டலுக்கு பசங்க சாப்பிட வருவாங்கள்ல காலேஜிலேருந்து, அப்படி வரும்போது இங்கே அமுதன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறான் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகி வார்டனுக்கு தகவல் கொடுத்து மற்ற பசங்களுக்கு விஷயம் கசிஞ்சு அதன் மூலமாக அப்புறம் போலீஸுக்கு போய் அப்புறம் தான் இது வெளில வந்துச்சு அப்படின்னு தினத்தந்தி செய்தி சொல்லுது. ஸோ இந்த சம்பவங்கள் நடந்த விதத்தை விவரிக்கும் போது ஒவ்வொரு மீடியாவிலையும் ஒரு டைப்பாக வருது. எப்படி இருந்தாலும் எல்லா மீடியாவுக்கும் போலீஸ் தான் இன்புட் கொடுத்துருக்க போகிறாங்க. அதில் எதற்காக இவ்வளவு முரண்பாடு? அமுதனை இந்த தாக்குன பசங்க சந்தித்தது எத்தனை மணிக்கு? காலையில் 8:30 மணிக்கா, நைட்டு 8:30 மணிக்கா? எந்த இடத்துல வச்சு சந்தித்தாங்க? அடித்த பிறகு அழைச்சிட்டு போய் காலேஜ் ஹாஸ்டல் ரூமில் போட்டாங்க அப்படின்ற தினத்தந்தி செய்தி உண்மையா? அல்லது அடித்து அந்த பசங்க போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க, அமுதனாக மேனேஜ் பண்ணி எழுந்து தான் தங்கியிருந்த அறைக்கே திரும்ப வந்தார், ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடு எடுத்து தங்கியிருக்கார் இல்லையா, அந்த அறைக்கே திரும்ப வந்துட்டார் அப்படின்றது உண்மையா? அந்த அறைக்கு திரும்ப வந்துட்டார் அப்படின்னா அந்த அறையில் இருந்த சக நண்பர்கள் அடிபட்டு ரத்த வெள்ளத்தோடு வர்ற பையனை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? அல்லது நண்பர்களே யாருமே அந்த ரூமில் இல்லையா? அதிகாலை 3 மணிக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறத அந்த நண்பர்கள் பார்த்தாங்க அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு வந்த பையனை அதிகாலை 3 மணி வரைக்கும் 5 மணி நேரம் வரைக்கும் யாருமே கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவனிக்கலையா? எல்லாம் 10 மணிக்கு டக்குன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தூங்க போயிட்டாங்களா? எல்லாம் பேச்சுலர் பசங்க 10 மணிக்கு அத்தனை பேரும் டக்குன்னு படுத்துருவாங்களா? ஸோ பல சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் பாலிமர் இன்னொரு வெர்ஷனை கொடுக்குது. என்னென்னா, இந்த காலையில் 5:30 மணிக்கு போய் செல்ஃபோனை மிரட்டி பிடிங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க இல்லையா போலீஸ் தரப்புலேருந்து. அந்த சம்பவம் நடந்த இடம் எது அப்படின்றதுல பாலிமர் செய்தி வேறுபடுது. மற்ற மீடியாக்கள் என்ன சொல்லுது? இளவரசன் அப்படின்ற ஒரு பையன் தன் சக நண்பர்கள் கூட வீடு எடுத்து தனியாக தங்கியிருந்தான், அங்கே தான் இவங்க போய் காலையில் 5:30 மணிக்கு மிரட்டி செல்ஃபோனை பிடுங்கினாங்க அப்படின்றது மற்ற மீடியா ரிப்போர்ட். பட் பாலிமர் செய்திப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமுதன் அப்படின்ற பையன் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்குள்ளே போய் அமுதன் வந்து செல்ஃபோனை பறிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதன் படிக்கிறது 3rd இயர், இவன் 4th இயர் படிக்கக்கூடிய பசங்கள்கிட்ட அதுவும் ஹாஸ்டல் ரூமில் போய் தான் அந்த செல்ஃபோனை பறிச்சுட்டு வந்தான், அதில் கடுப்பாய் தான் அவங்க வந்து பின்னாடி அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்றது பாலிமர் செய்தி. ஸோ இது இன்னொரு முரண்பாடு. எந்த இடத்துல அந்த செல்ஃபோன் பறிப்பு சம்பவம் நடந்தது அப்படின்றதுல இன்னொரு முரண்பாடை பாலிமர் செய்தி நமக்கு கொடுக்குது. முதல்ல இந்த அமுதன் அப்படின்ற பையன் காலேஜிலேருந்து என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டார்? அந்த சமையல்காரரை அடிச்சிட்டாரு அப்படின்ற அந்த காரணம் உண்மையா? போதைப் பொருள் யாரெல்லாம் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படின்னு காலேஜ் தரப்பிலிருந்து இந்த பையன்கிட்ட விசாரித்தது முதல்ல உண்மையா? அந்த விசாரணை நடந்துச்சா? அந்த விசாரணை நடந்துச்சு அப்படின்னா எல்லார்ட்டையும் நடந்துச்சா? இந்த பையன்கிட்ட மட்டும் நடந்துச்சா? இந்த பையன்கிட்ட மட்டும் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? அது அப்படி தான் நடந்திருக்கும் போல தெரியுது. அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த குக்கு கூட சண்டை வந்துருச்சு, அதில் இந்த பையனையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ற முடிவை காலேஜில் எடுத்துட்டாங்க. அதை ஒட்டிய விசாரணை போகும்போது காலேஜ் தரப்பு தானாக முன் வந்து இந்த பையன்கிட்ட ஹாஸ்டலில் இப்படியெல்லாம் போதைப் பொருள் கஞ்சா விநியோகம் அப்படிலாம் நடக்கிறது போல எனக்கு தெரியுது, யாரெல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படின்றத நீ சொல்லிட்டேன்னா ஒன்று அந்த கேஸில் நாங்கள் சேர்க்காம விட்டுறோம் அப்படின்றது போல் அந்த பையனுக்கு ப்ராமிஸ் கொடுத்ததும் அந்த பையன் அப்பாவியாக யாரெல்லாம் அந்த வேலையை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சொன்னது வரைக்கும் ஓகே, அந்த விஷயத்தை நாங்கள் ரகசியமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீ தற்காலிகமாக போய் வெளில தங்கிடு, கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒன்று ஹாஸ்டலில் மறுபடியும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு காலேஜ் தரப்பில் சொன்னாங்க. அதை நம்பி தான் அந்த பையன் வெளில வந்து தங்கியிருந்தான். ஆனால் காலேஜ் தரப்பிட்ட ரகசியமாக எங்கள் பையன் கொடுத்த அந்த தகவலை அவங்க அப்படி வெளியில் கசிய விட்டாங்க. இந்த பையன் தான் எல்லார் பேரையும் சொல்லிட்டான்ற விஷயத்தை காலேஜ் தரப்பு சொல்லாமல் எப்படி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் கடுப்பாய் தான் எல்லா பசங்களை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு, இப்போ அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் தரப்பு சொல்கிறாங்க. எனிவே அந்த போதைப்பொருள் சப்ளை சம்பந்தமான அந்த என்கொயரி இந்த பையன்கிட்ட நடந்திருக்குதா அப்படின்றத காலேஜ் தரப்பிலிருந்து கிளாரிஃபை பண்ணணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது ஒன்றும் ரகசியம் நடந்திருக்க போகிறதில்ல, இன்னும் பல பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி நடக்கவே இல்லை அப்படின்றது போல் காலேஜ் தரப்பில் சாதிக்கிறாங்க. பட் பேரண்ட்ஸை பொறுத்தவரையிலும் திரும்ப திரும்ப அது ரொம்ப அசர்ட்டிவாக சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் தான் என்னமோ நடந்திருக்குது. காலேஜ் தரப்போட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால போதைப்பொருள் அப்படின்ற விஷயத்தையே அப்பட்டமாக அவங்க மறைக்கிறது போல் தெரியுது. பட் பேரண்ட்ஸ் தரப்பு ரொம்ப திரும்ப திரும்ப வலியுறுத்துறதை பார்க்கும்போது இது ரெண்டுக்கு இடையில ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது.
அண்ட் இப்படி ஹாஸ்டலை விட்டு வெளில வந்த இந்த அமுதன் அப்படின்ற பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதில் சந்தேகத்திற்கிடமாக பல விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். வந்து நண்பர்கள் கூட இந்த வீட்டில் தங்கியிருக்கும்போது எதற்காக இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோட வீடு புகுந்து போய் செல்ஃபோன் பறிப்பில் ஈடுபடணும்? அதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி ஒன்றும் ஈஸியாக பண்ணுறது இல்லைல்ல. சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செயின் ஸ்நாச்சிங் ஈடுபடுறாங்க, செல்ஃபோன் படிக்கிறாங்க அப்படின்றது அது முழுக்க முழுக்க ஒரு ஒரு குற்றங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவங்க செய்கிற வேலை. இந்த பையனுக்கு அப்படிப்பட்ட ட்ரைட்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. வீடு புகுந்து செல்ஃபோன் படிக்கிறது அப்படின்னாக்கா அது ஒரு நாளில் வர்ற குணம் கிடையாது. ஏற்கனவே பல சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தால் தான் அந்த துணிச்சல்லாம் வரும். அப்படி எதுவும் இந்த பையனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறதுல பல சந்தேகங்கள் இருக்குது. அது நடந்த இடத்த பற்றி பாலிமர் வேறு விதமாக ஒரு வெர்ஷனை சொல்கிறாங்க. அதனால் அது என்ன உண்மை அப்படின்னு தெரியல. அப்புறம் அடித்து போட்ட இடம் எங்கே, அது காலேஜ் கிரவுண்டா, அடித்து போட்ட பிறகு கொண்டு போய் ஹாஸ்டல் அங்கே போட்டாங்களா, அல்லது இந்த விடுதியில் கொண்டு வந்து தங்கியிருந்த ரூமில் கொண்டு வந்து போட்டாங்களா, அந்த பையன் தானா எஞ்சி வந்தானா, இப்படின்னு பல சந்தேகத்திடமான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குது. பிரச்சனை எப்படியெல்லாம் ஒரு பக்கம் தீவிரமாக போயிட்டுருக்கு. கோயம்புத்தூரில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அங்கே பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிற பல ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் பேசின கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காரு, அங்கே போதைப்பொருள் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது, கோஷ்டி பூசல் காரணமாக 2 கேங் அடிச்சுக்கிட்டு இந்த பசங்களை கொண்டுட்டாங்க, இந்த பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு எடுத்துறப்படி அப்படி அடிக்கிறாப்புல. அங்கே போதைப்பொருள் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்திருக்குது. இந்த பையனை வந்து காலேஜ் தரப்புலேருந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. யாரெல்லாம் போதைப்பொருள் அங்கே விநியோகிச்சா அப்படின்னு இந்த பையன் காலேஜில் சொல்லியிருக்கான், அதனால தான் கொல்லப்பட்டான் அப்படின்னு இந்த அமுதன்ற பையனோட பேரண்ட்ஸு கதறாங்க, அழுகிறாங்க. அவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப அதை சொல்கிறாங்க. அப்போ அதில் ஏதோ ஒரு அடிப்படை உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த போதைப்பொருள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அந்த பேச்சு எங்கேருந்து வந்துச்சு, அந்த பேரண்ட்ஸுக்கு எப்படி இது தெரியும்? அந்த அமுதன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னாக்கா அமுதனுக்கு எப்படி வந்துச்சு? அப்போ அந்த காலேஜுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு, ஏதோ ஒரு வழியில் அது சம்மந்தப்பட்டிருக்கல அந்த போதைப்பொருள், இல்லைன்னா அந்த பேச்சே வந்திருக்காதுல்ல. ஆனால் கல்வி அமைச்சர் அதை பற்றி கன்சிடர் பண்ண கூட இல்லை. அப்சல்யூட்டாக எடுத்த எடுப்புலையே அதெல்லாம் கோஷ்டி பூசல், கோஷ்டி முதல் நாள் நடந்த கொலை அப்படின்னு அப்படி அடிச்சு விடுறார். இப்போது கோயம்புத்தூரில் போதைப்பொருள் இருக்கா இல்லையா அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு தெரியும். காலேஜில் படிக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தெரியும். எல்லா ஊர்லேயும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி வீட்டு தோட்டத்திலேயே கஞ்சா பயிர் விளைவிச்ச கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு வடமாநில தொழிலாளி, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். அங்கேருந்து கஞ்சா விதையெல்லாம் கொண்டு வந்து வீட்டிலேயே வளர்த்துருக்காரு. இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி அதே கோயம்புத்தூர் வச்சு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ போன மாதம் ஜூலை மாதம் கால்பந்து போட்டியோட இறுதி போட்டி நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு ராத்திரி அந்த அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்த போட்டியை ஒரு கேங் வந்து நின்று ரோட்டில் நைட்டில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க செல்ஃபோனில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஒரு 3 பேர். அப்போ ஒரு 8 பேர் கொண்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேங் இவங்களை சுற்றி வளைச்சி அடித்து அவங்க தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கேருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நிறைய அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த 8 பேரில் 2 பேர் இதே ஹிந்துஸ்தான் காலேஜ் சேர்ந்த பசங்க, மீதி 5 பேர் கற்பகம் காலேஜ், ஒரு பையன் ரத்னம் காலேஜ். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டு இருக்குங்கிறதுக்கு போன மாத சம்பவமே ஒரு உதாரணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்றது போல ஒரு அமைச்சரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்படின்னாக்க அந்த விசாரணை எப்படி நியாயமாக நடக்கும், எப்படி முறையாக நடக்கும்? அதான் அவரே சொல்லிட்டாரு, அங்கே போதைப் பொருள்லாம் எதுவுமே கிடையாது, அது முழுக்க முழுக்க கோஷ்டி தகராறினால் நடந்த கொலை அப்படின்னு இவரே என்டாஸ் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர் போலீஸ் எப்படி நியாயமாக இதை பற்றி விசாரிப்பாங்க, எப்படி காலேஜில் போய் விசாரிப்பாங்க? அமைச்சரே சொல்லிட்டாரு அப்படின்னு விட்டுற மாட்டாங்களா? ஸோ ஒரு அரசு அப்படின்றது வெளிப்படையாக முதல்ல அணுகணும், நியாயமாக அணுகணும். முதல்ல அங்கே போராடக்கூடிய பசங்களுக்கு, அந்த பேரண்ட்ஸுக்கு செவிசாய்க்கணும். அவங்க சொல்கிறதுல ஏதாச்சும் நியாயம் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும், அதை காது கொடுத்து கேட்கணும். எடுப்புலேயே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோஷ்டி தகராறு அப்படின்னு அடிச்சு விட்டிங்கன்னா அப்புறம் மாற்றம்னு எதுக்கு உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? திமுகவும் அதிமுகவும் இந்த வேலையை பண்ணுது அப்படின்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்கெல்லாம் கல்வி தந்தைகளையாக ஊருக்கு உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. ஊருக்கு எவனாவது கோடீஸ்வரன் காலேஜ் எதையும் கட்டி வச்சுருக்கான். என்ன பிரச்சனை வந்தாலும் அரசாங்கம் அந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த முதலாளி கல்வி தந்தைகளுக்கு ஆதரவாக தான் நிற்கிது அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போதைப் பொருள்லாம் எதுவுமே கிடையாது, கோஷ்டி சண்டை அப்படின்னு எடுப்புல எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் பண்ணி அதை விசாரிக்கவே நீங்கள் தயங்குறீங்க. அந்த பக்கம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அப்புறம் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறதா அதுக்கு அர்த்தம்? மாணவர்களுக்கு என்ன உண்மைன்னு தெரியும் தானே. நீங்கள் போதைப் பொருள்லாம் அங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாக்க உடனே இல்லைன்னு ஆயிடுமா? நோ ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு ஊர் பயணம் நடத்திட்டாக்க, ஊருக்கு நடந்தாக்க உடனே ஊரில் உள்ள போதைப் பொருள்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சு போயிருமா? எல்லாம் இருக்குது சார், ஊருக்கு இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. காலேஜ் பசங்கள்ட்ட அவ்வளோ ஈஸியாக கஞ்சா உள்பட பல போதைப் பொருட்கள் புழக்கத்தில் தான் இருக்குது. கஞ்சாலாம் ரொம்ப மேலோட்டமானது, என்னென்னவோ பேரெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட போதைப் பொருள் விநியோகம்லாம் ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி தமிழ்நாடு மாணவர்கள்ட்ட புழக்கத்தில் வந்திருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த கோயம்புத்தூர் காலேஜில் என்ன நடந்துச்சு, அந்த பையன் சாவுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன, அந்த இந்துஸ்தான் காலேஜோட ஹாஸ்டலில் உண்மையிலேயே ட்ரக்ஸு புழங்குதா இல்லையா
அப்படிங்கிறத ஒரு நியாயமான விசாரணை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். குறிப்பாக அங்கே பசங்களை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மனசு இன்னைக்கு என்ன மாதிரி பதப்பதச்சு போயிருக்கோம், தான் பிள்ளை அடுத்து இது மாதிரி சிக்கலில் மாட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்கல்ல. குறிப்பாக அந்த ஹாஸ்டலில் பசங்களை படிக்க வைக்கிறாங்கல்ல, என்ன இருந்தாலும் சின்ன பசங்க ஏதோ ஒரு விதத்தில் தூண்டப்பட்டு அதை நோக்கி போயிட்டா என்ன ஆகுறது? அவன் சாவு கொலைன்ற எல்லை கூட போக வேண்டாம், அந்த போதைப் பொருளுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது? அவன் வாழ்க்கையை போயிரும்ல, அந்த பயம் அந்த பேரண்ட்ஸ் இருக்குமா இல்லையா? ஸோ இந்த விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உண்மையான அக்கறையோடு விசாரித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்குது. செய்யும் அப்படின்னு நம்புறதை தவிர நம்மள்கிட்ட வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், இந்த கில்லி சரத் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அவர் தலைமையில் ஏதாவது ஒரு கமிட்டி அமைச்சு இந்த பிரச்சனையை நீங்கள் போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்க, போதைப்பொருள் பிரச்சனையை அப்படின்றது போல் அமைச்சரை மட்டும் கூடாது. வேறு யாரையாவது போட்டு அதை ஆய்வு பண்ணி அந்த பிரச்சனைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தீர்வு ஏதாவது ரெடி பண்ணி விடுங்க. இல்லாட்டினா இது இந்த காலத்துக்கு முடியாது. இப்போ தான் போன வாரம் தான் கோயம்புத்தூரில் ஒரு பையனை வந்து வெட்டி கொன்னாங்க 2 பசங்க. கொண்டு விட்டு வாயில் வந்து கத்தி வச்சுட்டு செல்ஃபி வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து சோசியல் மீடியாவில் அவங்களே உழவு விட்டாங்க. அது எதுக்கு அந்த பையனை கொன்னுருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கொலை செய்யப்பட்ட பையன் இருக்கான்ல, அவன் அந்த கொலை செஞ்ச பசங்களை அதுலேருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி குடிச்சிட்டு ஊரை சுற்றி தெரியாதீங்கடா, போதையை போட்டு தெரியாதீங்க, கஞ்சா எடுத்துட்டு தெரியாதீங்க, வேலை வெட்டிக்கு போங்க, குடும்பத்தை பாருங்க அப்படின்னு அந்த பையன் அட்வைஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா தெரிஞ்ச பசங்க தான், பக்கத்து ஊருக்காங்க. அதுக்கு தான் அந்த பசங்க தேடி வந்து சரக்கை போட்டு கொன்று அதை வாயில் அருவாளை கொடுத்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்படி ஸ்டேட்டஸ்லாம் வச்சு சோசியல் மீடியாவில் உழவு விட்ருக்காங்க. ஸோ அங்கே அந்த மண்ணில் எப்படி போதைப்பொருள் ரொம்ப சாதாரணமாக பரவிட்டுருக்கு, அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொலை அப்படி இப்படின்னு எப்படி ஈஸியாக இழுத்துட்டு போகுது அப்படின்றதுக்கு இந்த 2-3 வாரமாக கோயம்புத்தூரில் நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்களே சாட்சி. ஸோ அரசாங்கம் இந்த விஷயத்தில் தீவிரமாக கவனம் எடுத்து அக்கறையோடு செயல்பட்டால் அது மக்களுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு நல்லது. யாருக்கு நல்லது செய்கிறதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்ற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்தோட அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம தொகுத்து பார்க்கலாம். நன்றி.